ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டியான ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கேப் ஹைட் 9 இன்ச், ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 5 இன்ச். கேப் ஹைட்லேருந்து 6 3/4 மார்க் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸ் லைன்லையும் கேப் ஹைட்டில் இப்போ மார்க் பண்ண 6 3/4 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கனெக்ட் பண்ண லைனோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்லேருந்து 6 3/4 கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. தென் 1 சென்டிமீட்டர் கூட ஃப்ரெஞ்ச் கர்வை கனெக்ட் பண்ணிக்கலாம். 6 3/4 3/4 மார்க் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டரையும் 3/4 ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ்லேருந்து அந்த 3/4 ஒரு சின்ன கர்வ் கொடுத்துக்கலாம். ஆர்ம் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் சைடுக்கான சீம் நான் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி சைடு சீம் நான் 1 இன்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா 1.5 இன்ச் கொடுத்துக்கலாம். ஸோ சைடு சீமையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி, ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ண கர்வ்லேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி ஷேப் வரத்துக்காக நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3/4 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கேப் எடுத்து அந்த கேப்பில் செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். பாட்டம் ஆஃப் த ஸ்லீவ்லேயும் செமி சர்க்கிள் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வித்து சீமோட நான் ஸ்லீவ் வந்து பேப்பர் பேட்டர்ன்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங்கில் இருக்க ஸ்லீவ் பேட்டர்னை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரண்ட் கர்வ் மட்டும் தனியாக கட் பண்ணணும். ஸ்லீவ் பேட்டர்ன் இப்போ ரெடி ஆயிருச்சு. நான் இங்கே ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை 4 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்க ஸ்லீவ் பேட்டர்னை 4 ஃபோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டான ஸ்லீவை நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டபுள் சைடு இருக்க ஸ்லீவை ஓப்பன் பண்ணால் ரைட் ஆன் ரைட் இருக்குது. ஃப்ரண்ட் ஆர்மை இப்போ நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ பேப்பர் பேட்டர்ன்லேருந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடு இருக்க ஃப்ரண்ட் ஆர்மை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு நாட்ச் கொடுத்துருக்கோம். டாப்பில் வரைஞ்ச செமி சர்க்கிளும் பாட்டமில் வரைஞ்ச செமி சர்க்கிளும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து டாப்பில் இருக்கிற செமி சர்க்கிளுக்கு ஒரு 1/4 இன்ச் மாதிரி சீம் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். டாப்பில் இருக்க டிசைனுக்கு ஆல்ரெடி நம்ம சீம் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே தேவையில்லை சீமு. பாட்டமில் இருக்கிற டிசைனுக்கு சீம் கொடுக்கணும். ஸோ அதனால் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கேன்வாஸும் ஒரு காட்டன் லைனிங்கும் எடுத்திருக்கேன். கேன்வாஸை காட்டனில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸோட சைஸ் பார்த்திங்கன்னா டாப்பும் பாட்டமும் கட் பண்ண டிசைனோட சைஸில் இருக்குது. கேன்வாஸில் நம்ம எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சீம் லைனையும் சேர்த்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் சீக்வன்ஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அது ரைட் சைடு இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டான டிசைனை நான் காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ எக்ஸாக்டான டிசைனை காப்பி பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டான டிசைன் மேலே தான் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங் வந்து ஷார்ப்பான பாயிண்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஷேப்பு ரொம்ப ப்ராப்பராக வரும். டிசைன்லேருந்து 1/4 இன்ச்சு சீம் கொடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைன் ப்ராப்பராக வரணும்னா சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுமாரி ஷார்ப்பாக இருக்கிற பாயிண்டில் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஷார்ப்பாக அந்த பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணும்போது அந்த ஷேப்பு ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிக்கலாம். செமி சர்க்கிள் அந்த ஷேப்பு ப்ராப்பராக வர்ற வரைக்கும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஷேப் எல்லாமே ரொம்ப கிளியராக சர்க்கிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
ரைட் சைடில் நான் டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஷேப் ரொம்ப ப்ராப்பராக வந்திருக்கு. தென் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டிசைனோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுமே அட்டாச் பண்ணிடலாம். பாட்டம் டிசைனை ரைட் ஆன் ரைட் வச்சு 1/2 இன்ச் சீமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் டிசைன் ரெடி. இந்த ஸ்லீவோட ஃபைனல் அவுட்ஃபிட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.